அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்னி பிரைம் ஏவுகணை ரயிலில் இருந்து செலுத்தி சோதனை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 2000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்க கூட துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது தான் நம்மளுடைய அக்னி பிரைம் அப்படிங்கிற ஏவுகணை. சரிங்களா? ஸோ இந்த அக்னி பிரைம் ஏவுகணைய நம்ம எல்லா சீல இருந்து லான்ச் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா இடத்துல இருந்துமே லான்ச் பண்ணி பார்த்தாச்சு. இப்ப என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின்ல வச்சு நம்மனால இந்த அக்னி பிரேம் ஏவுகணைய லான்ச் பண்ண முடியுதா? அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா? ஏன் அக்னி பிரைம டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ரொம்ப தொலைதூரம் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள்ல அக்னி பிரைமும் ஒண்ணு. அதே மாரி அக்னி பிரைம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்கள கூட நீண்ட தொலைவுக்கு எடுத்துட்டு போய் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது தான் இந்த அக்னி பிரைம். அதனால தான் அத நம்ம ரயில்ல வச்சு சோதனை செஞ்சு பார்த்தோம். சரிங்களா? ஒரு சக்சஸ்ஃபுல்லான டெஸ்டிங்கா இருந்திருக்கு. அடுத்தது இன்றைய திருக்குறள், "சூழ்ச்சி முடிவு துணிவு இதழ் அத்துணிவு தாழ்ச்சியும் தங்குதல் தீது" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நல்ல துணிவோட இருக்கணும். ஆ துணிவு வந்ததுக்கு அப்புறமா காலம் தாழ்த்துவது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தைரியமா இருக்கப்பயே பண்ணி முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 671 அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கடற்பசு பாதுகாப்பகத்துக்கு உலகளாவிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது அ செப்டம்பர் 21, 2022ல தமிழகத்துல இந்த கடல் பசு அப்படிங்கிற இந்த உயிரினத்துக்கு டுகோங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? இந்த டுகோங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத செட்டப் பண்ணியிருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த தஞ்சாவூர், புதுக்கோட்டை கடற்கரை பகுதிகள்ல பாக் பே அப்படிங்கிற இந்த ரீஜியன்ல சரியா? இந்த பாக் பே அப்படிங்கிற இந்த கடல் பரப்புல கிட்டத்தட்ட 448.34 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுல ஒரு கடற்பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? அந்த அ டுகோங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே எங்கேயுமே உருவாக்கப்படல. இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டுல தான் அந்த கடற்பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அ இத நம்ம எதுக்கு கீழ உருவாக்கியிருப்போம்னா, வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 இருக்கு இல்லையா? அதற்கு கீழ தான் இந்த டுகோங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம். டுகோங் அப்படிங்கிறது ஒரு ஐயூசிஎன் படி பார்க்கிறப்ப வல்னரபிள் டூ எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒரு விலங்கு. அத பாதுகாக்கிறதுக்காக நம்ம தான் இனிஷியல் ஸ்டெப் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஐயூசிஎன்னோட வருடாந்திர மாநாடு அப்படிங்கிறது நமக்கு அபுதாபில நடந்துட்டு இருக்கு. அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கம் முன்னெடுத்த இந்த டுகோங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அத பாதுகாக்கிறதுக்கு நம்ம எடுத்த நடவடிக்கைகள், இந்த கம்யூனிட்டி பேஸ்டு புரோகிராம்ஸ் எல்லாத்தையுமே அங்கீகாரம் குடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்திய தான் நம்ம முதலமைச்சர் இங்க சொல்றார். சரிங்களா? டுகோங் கன்சர்வேஷன் ரிசர்வ் எப்போ வந்துச்சு? ஆ என்ன ஆக்ட்க்கு கீழ வந்துச்சு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி மே 28 பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் டுகோங் டே உலக கடற்பசு தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.